இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இந்த தவறை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இன்றைய எபிசோடில் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னையிலிருந்து ஒரு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய இலக்குகளை அப்போ நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் செய்யவே கூடாத அந்த ஒரு தவறு என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சரியான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எபிக் லைஃப் கம்யூனிட்டியோட ஒரு அறிவிப்பு. வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது எபிசோட் 25. இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸ்ல ஈர்ப்பு விதியை குறித்த ஒரு புதிய கோணத்துல, பிராக்டிக்கல் கோணத்துல நம்ம நிறைய கருத்துக்களை தொடர்ச்சியா இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். போன எபிசோட்ல நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தேன். இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகச்சிறந்த ஒரு நபராக மாறுவதற்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக இருந்தே உங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு பிரபஞ்சம் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவில் பார்த்தோம். அந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இன்றைய எபிசோடுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அண்ட் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த எபிசோடோட நோக்கம். இந்த பதிவை நான் தொடங்கும் போது ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிருப்பேன். இந்த தவறை நீங்க செய்யவே கூடாது அண்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருப்பேன். இந்த ரெண்டு விஷயமும் என்ன அப்படிங்கிறத பின்னாடி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில எதற்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்டரான நிறைய விஷயங்கள், சிறப்பான சிறந்த நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதியை உருவாக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இது உங்களுடைய சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். ஆனா இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, அதுல மட்டுமே மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தும் போது, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய இலக்கை அடையிறது, எப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையிறது, மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனம் ஒரு பெரிய விஷயத்தை கவனிக்கிறத விட்டுட்டு, அதாவது இது உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பெரிய உண்மையை நாம் மறந்து விட்டு ஒரு இலக்கை அடையணும். அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் டெக்னிக்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நாம கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம கவனம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நாம உருவாக்குற, நாம ஆசைப்படுற அல்லது நம்மளுடைய ஆசை தூண்டப்படும் போது எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு என்னுடைய இலக்காக நான் ஃபிக்ஸ் பண்ற விஷயங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்தி செல்லுகிற நபராக நாம மாறிட்டோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு ஃப்ரீ ஆஃபர் மாதிரி. உங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஃப்ரீ ஆஃபர் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனா நாம அந்த ஃப்ரீ ஆஃபருக்கு ஆசைப்பட்டு அதை மட்டும் எனக்கு வேணும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை விட ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்கு. அந்த பாதையில நீங்க போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற விஷயம் தான் ஈர்ப்பு விதி. அதுவே ஒரு மெயினான முக்கியமான விஷயம் இல்லை. ஆனா நாம அதற்கு அதிகப்படியான கவனம் கொடுத்து அதுதான் பெருசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த சின்ன விஷயத்தை நாம தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். தேடி போகிறது அப்படிங்கிறத விட அதன் பின்னாடி நாம துரத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சரியான பாதையில நீங்க போய்கிட்டே இருக்கும்போது, உங்களை மிகப்பெரிய அளவுல நீங்க வெளிப்படுத்தணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது ஈர்ப்பு விதி தானாகவே உங்களுக்கு வேலை செய்யும். அதற்காகத்தான் பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியை உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னா நீங்க ஆசைப்படுற விஷயம் மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும். அது
வாய்ப்புகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், தேவைப்படுற பணமாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பல விதத்திலையும் பலவிதமான விஷயங்களை ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்களை நோக்கி நீங்கள் ஈர்த்து கொண்டே இருப்பீர்கள், ஈர்த்து கொண்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னும் பெட்டரான விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும். ஆனா அப்படி ஈர்க்கணும்னா நீங்க ஒரு பெட்டரான நபராக, அதாவது சிறந்த நபராக நீங்க மாறணும். இப்ப அடுத்த கேள்வி, எப்படி நான் மாறுவது? அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையோட ஒரு 80-90% வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய ஆழ்மன பதிவின் மூலமாகத்தான் நடத்தப்படுகிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங். இந்த ஆழ்மன பதிவை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. உங்களுடைய மனம் என்பது எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அதுல இந்த ஆழ்மன பதிவு எப்படி ஆகுதுன்னா, அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஹார்ட் டிரைவ்ல அந்த வீடியோவை பூரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது பார்க்குற விஷயத்தை தான் ரெக்கார்ட் பண்ணுது. அப்போ இந்த ஆழ்மன பதிவு எப்படி உருவாகுதுன்னா, நீங்க எப்படி வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கை முறையை அப்படியே கேப்சர் பண்ணுது. நீங்க என்னென்ன அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறீர்களோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ அதையெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணுது. அதுல முக்கியமான விஷயங்களை உங்களுடைய ஆழ்மனதில் பதிவாக பதிவேற்றி கொள்கிறது. அதனால தான் நீங்க எத்தனையோ விஷயங்களை புதுசா ஆரம்பிச்சாலும் திரும்ப திரும்ப உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நாம போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை மாற்றணும்னா நம்முடைய ஆழ்மன பதிவில் மாற்றம் ஏற்படணும். ஆனா இந்த ஆழ்மன பதிவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது சாதாரணமாக அஃபர்மேஷன் சொல்லிட்டாவோ அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டாவோ ஆழ்மன பதிவை எல்லாம் மாற்றிட முடியாது. அப்படி மாற்றுற மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கை இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும், நீங்க உட்காந்து இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ ஆழ்மன பதிவில் எப்படி நம்ம ஒரு புதிய பதிவை ஏற்றுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அது எப்படி பதிவாக்கப்பட்டதோ அதே போல தான் நீங்கள் பதிவை மாற்றணும். எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி தான் நீங்கள் திரும்பவும் ரீப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ அதற்கு புதிய அனுபவங்களையும் புதிய விஷயங்களையும் காமிக்கணும், நாம பார்க்கணும். அப்படி பண்றதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆழ்மனதில் புதிய பதிவுகளை மாற்ற முடியும். அதற்கு பிறகு அந்த பதிவுகள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்க இதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலா ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை, ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய இலக்காக வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் அடையணும்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை இலக்காக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதோட ஆற்றலை, எனர்ஜியை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆற்றலை பூரா நாம விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் காசு இருந்தால் நீங்களே வாங்கிடுவீங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவீங்க, மெயின்டைன் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்களாகவே பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றணுங்கிறத ஒரு இலக்கா நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆசைப்படுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எனதாகி விட்டால், நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு அலங்காரம் மாதிரி, இதெல்லாம் ஒரு மேக்கப் மாதிரி, டெம்பரவரியான விஷயங்கள். 24 மணி நேரமும் ஒரு நபர் அலங்காரத்தில் இருக்க முடியாது, மேக்கப்லயே இருக்க முடியாது. நல்ல உடை அணிந்து நிறைய நகைகளை போட்டு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அது தற்காலிகமானது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம். அது உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு பெருமையை கொடுக்கலாம், ஒரு தற்காலிகமான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கலாம், ஒரு தற்காலிகமான ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனா அது நிரந்தரமானதல்ல. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நிரந்தரமானது. அப்போ நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மேக்கப் மாதிரி, எக்ஸ்டர்னலா நம்ம போடக்கூடிய நகை ஆபரணங்கள் மாதிரி. சிறந்த வாழ்க்கையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நான் சொன்ன பாத்தீங்களா, அது இந்த நகைகளை அணியக்கூடிய மேக்கப் பண்ணக்கூடிய நபருடைய குணமே உயர்ந்த குணமாக மாறி இருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்ப இதுல எது பெர்மனன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தன்மை மாறி இருப்பது தான் பெர்மனன்ட். ஏன்னா நீங்க நகை போட்டிருக்கும் போதும் மேக்கப்ல இருக்கும் போதும் நீங்க அந்த நபராக தான் இருப்பீங்க. மேக்கப் இல்லாதப்போ நீங்க அந்த ஒரு உயர்ந்த தன்மையில தான் இருப்பீங்க. அப்போ இங்கே நிறைய பேர் என்ன தவறு செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுடைய கவனத்தை கொடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு வைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுகளை எல்லாம் கோட்டை விட்டுறாங்க. ஒரு சிறந்த வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கை முறையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறத ஒரு இலக்கா உருவாக்கிக்கோங்க. இப்போ இதை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ்ல பார்த்துடலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உண்மையாவே உங்களுடைய விருப்பத்தை
எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும், எமோஷ்னலாக வெளிப்படுத்தணும். எப்படி பண்ணுறது? சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை உங்களுடைய மனதிற்குள்ளாக எமோஷ்னலாக அடிக்கடி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு இந்த பெரும்பாலும் நம்ம ஒரு கஷ்டப்படும் போது அல்லது சோகமாகும் போது, நம்ம வருத்தப்படும் போது, அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அல்லது யாராவது ஒருத்தங்க நம்மளை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா நாம் அந்த சோகத்திலேயே மூழ்கி போயிடுறோம், வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த தருணத்தில் உங்களுடைய மனதிற்குள்ளாக உங்களுடைய இந்த உயர்ந்த இலக்கான மிகச்சிறந்த வாழ்க்கையான மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த இலக்கை ஞாபகப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டு உங்களுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு என்ன ஆற்றலாக மிக வலிமையாக வெளிப்படுத்தும். சாதாரணமாக கிடையாது, மிக வலிமையாக வெளிப்படுத்தும். எமோஷ்னலி நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய இலக்கில் உங்களுடைய கவனத்தை குவித்து இருக்க முடியும் அப்படின்னா அந்த இலக்கை நிஜமாக்குவதற்கு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி எப்பொழுதும் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அதோட வேலையே. இப்போ நீங்க அதுக்கு வேற ஒரு சின்ன வேலையை கொடுக்க பாக்குறீங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஜேசிபியை வரவழைச்சு, இந்தாப்பா இங்க இருக்கிற இந்த புல்லெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டா புடுங்கிடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஜேசிபியால மிகப்பெரிய கனமான மிகப்பெரிய வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்க முடியும், அசைக்க முடியும், புடுங்க முடியும். ஆனா நாம இந்த சாதாரண புல்லை புடுங்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரத்திடம் ஒரு சின்ன குழந்தை செய்யக்கூடிய ஒரு வேலையை கொடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ எமோஷ்னலாக உங்களுடைய அந்த மிகப்பெரிய இலக்கை அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிலெல்லாம் ஆர்வம் ஏற்படுகிறதோ அதிலெல்லாம் ஈடுபடுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதிலெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு புது விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வரும், அதில் செயல்படுங்க, ஆக்ஷன் எடுங்க. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், புது எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கறதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இந்த செயல் தான் உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி தான் உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு புதிய பதிவை உருவாக்க முடியும். நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் பழைய விஷயத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பழைய ஆழ்மன பதிவின் அடிப்படையிலேயே நீங்கள் நடந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலையை, ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் ரொம்ப காலமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதே வேலையை இன்னும் மிக 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 எளிமையாக குறைவான நேரத்தில் செய்ய முடியும்னு ஒரு டெக்னிக்கை ஒரு நபர் உங்களுக்கு, ஒரு நண்பர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அடச்சா, இது தெரியாமல் நான் இவ்வளவு வருஷம் டைம் நிறையா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இல்லைங்களா? இது ஏன் ஏற்பட்டது? அந்த நபர் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார், ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அந்த அனுபவமானது உங்கள் மனதில் இருந்த ஏற்கனவே இருந்த பழைய அனுபவம், பழைய பாடங்களோடு ஒப்பீடு செய்து இதை இப்படிதான் செய்ய முடியும் என்று இவ்வளவு நாள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இதை இப்படி அல்ல, இப்படியும் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. அதை செஞ்சு பார்க்கும்போது அனுபவமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு நீங்கள் அதே வேலையை பழைய ஸ்டைலியாக செய்வீங்க? இல்லை, நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த புதிய ஸ்டைலில் தான் அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. இதுதான் ஆழ்மன பதிவு. அப்போ உங்களுக்கு புதிய விஷயங்களை நீங்கள் பதிவேற்றணும்னா புதிய அனுபவங்களை அதுக்கு நீங்கள் கொடுக்கணும், புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும், புதிய செயல்களை நீங்கள் செய்யணும். இதை எந்த அடிப்படையில் செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிற விஷயத்தில் செய்யணும், வாய்ப்புகள் ஏற்படும் போது அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களை நீங்கள் நினைக்கிற அந்த பெரிய இலக்கை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வழிகாட்டும். அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு ஸ்டெப், ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னா, பொறுமையாக இருங்க, அன்லேர்ன் பண்ணுங்க, ரீலேர்ன் பண்ணுங்க. ஏன் பொறுமையாக இருக்கணும்னா, இதற்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆழ்மன பதிவை ஒரு நாளில் 2 நாளில் மாற்றுறதோ இல்லை ஒரு புதிய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான தன்மை அடையிறதோ கொஞ்ச நாளில் நடக்காது. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் ஒரே போல் இருக்காது அப்படின்னாலும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பொறுமையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்படுறீங்க, இதற்கு பிறகு நான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு இலக்காக மாற்றிக்கிட்டீங்க. அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் இன்னைக்கு எடுத்த இந்த முடிவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். நீங்கள் இன்னும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இன்னும் அதில் கவனம் செலுத்துறீங்களா அப்படிங்கிறத அது பார்க்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களால் தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு அப்புறமும் 6 மாதத்துக்கு அப்புறமும் அதே இலக்கில் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி இருக்க வைக்க முடியுது அப்படின்னா அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான ஈர்ப்பு விதி தானாகவே வேலை செய்யும். நீங்கள் எந்த டெக்னிக்கையும் பயன்படுத்தணும்னு கூட அவசியம் இருக்காது.
கிடையாது. அதற்கு தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது அன்லேர்ன் பண்ணணும். அன்லேர்ன்னா என்னென்னா, நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை கலட்டி விட வேண்டும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை நீங்கள் ஒரு மெத்தடில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு நண்பர் வந்து இதை விட நீங்கள் ஷார்ட் பீரியடில் பண்ண முடியும், வேகமாக பண்ண முடியும்னு ஒரு புது டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கற்று வைத்திருந்த விஷயத்தை வச்சுட்டு இல்லை நீ பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லை நாம் இது வரைக்கும் லேர்ன் பண்ணி வச்சுருந்த நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் வந்து தவறாக இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்களா? நான் சொன்ன இந்த ரெண்டாவது விஷயம் தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல அங்கே என்ன நடக்குதுன்னா, அன்லேர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்கனவே கற்று வைத்திருந்த விஷயத்தை விட அப்டேட் ஆயிடுச்சு, இதை மாதிரி மாற்றி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுடைய பழைய விஷயத்தை நீங்கள் மறக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான படி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் சொல்லக்கூடிய அந்த புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க. அதாவது திரும்பவும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் ரீலேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மூணு விஷயத்தை, இந்த மூணாவது படியான இந்த மூணு விஷயத்தை, பொறுமையாக இருக்கிறது, கற்றுக்கொண்டவைகளை கலட்டி விடுவது, திரும்பவும் கற்றுக்கொள்வது, இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு புது புது அனுபவங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட டிசைனே அதுதான். டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை ஹேக் பண்ணுறதல்ல, இயல்பாகவே அது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட டிசைனே. நீங்கள் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை டெக்னிக்காக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அது ஒரு டெக்னிக் இல்லவே இல்லை. த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி படத்துலையும் புத்தகத்திலையும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஈர்ப்பு விதியை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கடந்த கால அனுபவத்தோட இந்த ஈர்ப்பு விதிங்கிற இந்த கான்செப்டை பொருத்தி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், அதை நீங்கள் தான் ஈர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஆமாம் இல்லை நான் அன்றைக்கி அந்த மாதிரி நினச்சேன், ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பார்த்தீங்களா? அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை விரும்பலனாலும் அதை நீங்கள் தான் உங்களை நோக்கி ஈர்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டைமில் உங்களுக்கு ஈர்ப்பு விதினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அது உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈர்ப்பு விதி வேலை செய்யறதுக்கு டெக்னிக்கே அவசியம் இல்லை, அது இயல்பாகவே நடக்கிற விஷயம்தான். நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது தான் டெக்னிக் வேணும், அது வேணும், இது வேணும்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து ஒரு விதமான ஹேக்கிங் மெத்தட் மாதிரி தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஹேக் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. பட் அதை ஹேக் பண்ணலாம் வேண்டாம், அது டிஃபால்ட்டாகவே உங்களுடைய நன்மைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு தானாகவே செயல்படும். இதுக்கு முன்னாடியும் செயல்பட்டுச்சு, இதற்கு அப்புறமும் உங்களுக்கு செயல்படும். ஸோ உங்களுடைய இலக்கை மிக உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். நான் ஒரு லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் ஒரு மிகச்சிறந்த லைஃப் ஸ்டைலை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோலாக ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போங்க. எப்பொழுதும் அதில் நிலைத்திருங்கள். நீங்கள் ஆசைப்படுற தேவைப்படுற மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்களாகவே உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்குவீங்க. இதன் மூலமாக ஈர்ப்பு விதி அப்படிங்கிற இந்த மாபெரும் சக்தியை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கத்துக்காக நீங்கள் செயல்படுத்துவீங்க, சின்ன சின்ன அற்பமான ஆசைகளுக்காக அல்ல. இந்த ஒரு உண்மையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஐ ஹோப் இந்த புரிதல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸில் எபிசோட்ஸில் ஈர்ப்பு விதியை பற்றின ஒரு புதிய ப்ராக்டிக்கல் கோணத்தில் நிறைய கருத்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். அதை முழுமையாக பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு ஒரு புதிய புரிதல் ஏற்படும். அது நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் எப்படி தூண்டி விட்டு வெளியே கொண்டு வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெரிய பெரிய விஷயங்களை உங்களால் சாதிக்கவும் செய்யவும் முடியும். அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இது நிச்சயமாக ஏற்படுத்தும். அண்ட் அதோடு உங்கள் வாழ்க்கையில் புதிய நல்ல அனுபவங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான சில தியான பயிற்சிகள் அதோடு சேர்த்து உங்களுடைய மனநிலையை வளர்க்கறதுக்கான கருத்துக்கள் அனைத்தையுமே நம்ம எபிக் லைஃபோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் இணைஞ்சிக்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதற்கு ஹாய் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க. குரூப்பில் இணையறதுக்கான லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சிகள் அங்கே தொடங்கப்படும், அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. மிகச்சிறந்த வாழ்க்கையை பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு பரிசளிப்பதாக. அதற்கு உங்களை பிரபஞ்ச பேராற்றல் வழிநடத்தட்டும். நன்றி.